வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகம் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைன்னு ஒரு பாடம் இருக்கு. அத அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ம், கலந்துரையாடல் அமைய போகுது. சரி. இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள், அப்புறம் வெளிநாடுகளோட நம்ம உறவுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். இந்த பாடத்தோட முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தா, இந்திய ஆயுதப்படைகள், துணை ராணுவ படைகள்னா என்ன? நம்ம நாட்டோட வெளியுறவு கொள்கையோட அடிப்படை என்ன? அண்டை நாடுகளோட நம்ம உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆமா, கரெக்ட். அதெல்லாம் தான் முக்கியம். சரி வாங்க, ஒவ்வொன்னா விரிவா பேசுவோம். முதல்ல நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு என்ன சொல்றது முதுகெலும்பா இருக்கிற இந்திய ஆயுதப்படைகள் பத்தி ஆரம்பிக்கலாமா? ஓ, கண்டிப்பா. இந்திய ஆயுதப்படைகள்ங்கிறது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு அஸ்திவாரமாதான் வச்சுக்கோங்களேன். ம், வெறுமனே எல்லையை காக்கிறது மட்டும் இல்ல, நாட்டுக்குள்ள அமைதியை பராமரிக்கிறது, அப்புறம் புயல், வெள்ளம் மாதிரி பெரிய ஆபத்து காலத்துல மக்களுக்கு உதவுறதுன்னு பல முக்கியமான வேலைகளை செய்யறாங்க. ஓ அப்படியா? இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்த படைகளோட தலைமை தளபதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுல முக்கியமா 3 பிரிவுகள் இருக்கு. முதல்ல இந்திய ராணுவ படை, அதாவது இந்தியன் ஆர்மி. தரைப்படை. ஆமா, தரைப்படை. இதுதான் நம்மளோட தரைப்படை. இருக்கிற படைகள்லயே எண்ணிக்கையில ரொம்ப பெரியது. ஓ நம்ம நில எல்லைகளை பாதுகாக்கிறது, நாட்டுக்குள்ளே ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்தா சமாளிக்கிறது, சில சமயம் கிளர்ச்சிகளை அடக்கிறது, மீட்பு பணிகள்ல ஈடுபடுறதுன்னு இவங்களோட வேலைகள் அதிகம். நிறைய பொறுப்புகள் இருக்கு போல. ஆமா. இவன் தலைமை அதிகாரிய ராணுவ படை தளபதி, அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்திய ராணுவத்துல ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு 5 நட்சத்திர அந்தஸ்து பதவி இருக்கு. ஃபீல்டு மார்ஷல். ஆமா, இது ரொம்ப கௌரவமான பதவி. இது வரைக்கும் 2 பேருக்கு தான் இந்த கௌரவம் கிடைச்சிருக்கு. சாம் மானெக்ஷா, அப்புறம் KM கரியப்பா. அட 2 பேர் தானா? அப்போ இது ரொம்ப ரொம்ப உயர்வான அரிதான ஒரு கௌரவம் போல இருக்கே. ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க. அதே போல மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ம். அது 1758 ஆரம்பிச்சது. ரொம்ப பழசு. நம்ம ராணுவத்தோட மிக பழமையான காலாட்படை பிரிவுகள்ல இதுவும் ஒண்ணு. ஓஹோ. அப்புறம் நீங்க புதுடெல்லியில இருக்கிற தேசிய போர் நினைவிடத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நேஷனல் வார் மெமோரியல். ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம நாட்டுக்காக போர்ல உயிர் நீத்த வீரர்களோட தியாகத்தை நினைவு கூர்ற ஒரு முக்கியமான இடம் அது. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி உணர்வு ஏற்படும் நமக்கு. கண்டிப்பா. அந்த நினைவிடத்தை பார்க்கும்போது நாட்டுக்காக உயிர் விட்ட வீரர்களோட தியாகம் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? சரி, தரைப்படைக்கு அடுத்து வேற என்ன பிரிவு இருக்கு? அடுத்து இந்திய கடற்படை, நேவி. இந்தியாவுக்கு ரொம்ப நீளமான கடற்கரை இருக்கு, நிறைய தீவுகளும் இருக்கு இல்லையா? ஆமா. அதனால கடல் வழியா வர்ற அச்சுறுத்தல்கள், கடல் சார்ந்த நம்ம நலன்களை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த கடற்படை அந்த வேலையை செய்யுது. சரி. இதன் தலைவர் கடற்படை தளபதி, சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். நம்ம கடல் வழி வியாபார பாதைகளை பாதுகாக்கிறதுலயும் இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். மூணாவதா இந்திய விமானப்படை, ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ். ஆமா, பேரு சொல்ற மாதிரியே நம்ம வான்வழியே பாதுகாக்கிறது தான் இவங்களோட முக்கிய வேலை. எதிரி விமானங்கள் நம்ம எல்லைக்குள்ள வராம தடுக்கிறது, தேவைப்பட்டா நம்ம ராணுவத்துக்கு மேல இருந்து தாக்குதல் நடத்தி உதவுறதுன்னு பல வேலைகள் இருக்கு. இதன் தலைவர் விமானப்படை தளபதி, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். ஆஹா, தரை, கடல், வான் அப்படின்னு 3 வழியிலையும் நம்ம நாட்டை பாதுகாக்க இந்த ஆயுதப்படைகள் இருக்கு. நீங்க பகிர்ந்துகிட்ட புத்தகத்துல சென்னையில ஒரு பயிற்சி அகாடமி இருக்குன்னு போட்டிருந்துச்சே, OTA. ஆமா, ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, OTA. அப்போ அந்த படைகள்ல அதிகாரிகளா சேர்றவங்களுக்கு சென்னையிலயும் பயிற்சி கொடுக்கறாங்களா? ஆமா, சென்னையிலயும் ஒரு முக்கியமான பயிற்சி மையம் இருக்கு. திறமையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி இங்க கொடுக்கப்படுது. இதுவும் நம்ம பாதுகாப்பு கட்டமைப்போட ஒரு முக்கிய அங்கம் தான். சரி, இந்த ராணுவம், கடற்படை, விமானப்படை இல்லாம துணை ராணுவ படைகள்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, அதோட வேலை என்ன? ராணுவத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அது ஒரு நல்ல கேள்வி. ஆயுத படைகள் நேரடியா போர் மாதிரியான பெரிய விஷயங்களை கவனிக்கும் போது, இந்த துணை ராணுவ படைகள், அதாவது பாராமிலிட்டரி போர்சஸ் ராணுவத்துக்கு உதவியா இருக்கிறது. சரி. அப்புறம் நாட்டுக்குள்ள இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கவனிக்கிறது, நம்ம எல்லைகளை காவல் காக்குறதுன்னு பல வேலைகளை பாக்குது. சில படைகள் ராணுவ அமைச்சகத்தின் கீழேயும் சில உள்துறை அமைச்சகத்தின் கீழேயும் வரும். ஓ, அப்போ இதுலயே நிறைய பிரிவுகள் இருக்குமா? எது எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாங்க, இருக்கு. உதாரணத்துக்கு அசாம் ரைபிள்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அசாம் ரைபிள்ஸ். ஆமா,
இது 1835லயே ஆரம்பிக்கப்பட்டது. நினைச்சு பாருங்க எவ்வளவு பழசுன்னு. நம்ம நாட்டிலே இதுதான் மிக பழமையான துணை ராணுவ படை. 1835 அப்போ ஆங்கிலேயர் காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க போல. சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, முக்கியமா இந்தியா மியான்மர் எல்லையை பாதுகாக்கிறதும் வடகிழக்கு மாநிலங்கள்ல பாதுகாப்பு பணிகளை செய்யறதும் இவங்களோட பொறுப்பு. சரி, வேற என்ன படைகள் இருக்கு இதுல? சிறப்பு எல்லைப்படை ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் SFFன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்திய கடலோர காவல் படை இந்தியன் கோஸ்ட் கார்டு ICG. கோஸ்ட் கார்டு. ஆமா, இது 1978ல சட்டப்பூர்வமா ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம நீண்ட கடற்கரையை கண்காணிக்கிறது, கடல் சட்டங்களை செயல்படுத்துறது இதோட வேலை. அப்போ கடற்படைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கடற்படை பெரும்பாலும் போர் சார்ந்த கடல் பாதுகாப்பு, நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாக்கிறதுன்னு இருக்கும். ஆனா கடலோர காவல் படை நம்ம கடல் எல்லைக்குள்ள இருக்கிற சட்ட ஒழுங்கு, பாதுகாப்பு, கடத்தல் தடுப்பு, மீனவர் பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும். ஓகே ஓகே, இப்போ புரியுது. அப்புறம் நீங்க மத்திய ஆயுத காவல் படைகள்னு சொன்னீங்கல்ல, CAPF, அது என்ன? ஆமா, அது ஒரு பெரிய பிரிவு. இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்சஸ் CAPF பெரும்பாலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. இதுல பல முக்கியமான படைகள் இருக்கு. சொல்லுங்க. உதாரணமா மத்திய ரிசர்வ் காவல் படை, அதாவது CRPF. CRPF நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, இது மாநில போலீஸ்க்கு உதவியா சட்டம் ஒழுங்க பராமரிக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது. கலவரம் மாதிரி நேரத்துல இவங்களை தான் அதிகமா பார்ப்போம். இதுக்குள்ள விரைவு அதிரடி படை ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் RAF ஒரு சிறப்பு பிரிவும் இருக்கு. RAF. ஆமா, கலவரங்களை கட்டுப்படுத்துறதுல அவங்க கெட்டிக்காரங்க. அப்புறம் இந்தோ திபெத்திய எல்லை காவல் ITBP. இவங்க இந்தியா சீனா, அதாவது திபெத் பகுதியோடு இருக்கிற எல்லையை பாதுகாக்கிறாங்க. ரொம்ப உயரமான பனிபடர்ந்த மலைப்பகுதிகளில் வேலை செய்யறதுல இவங்க பயிற்சி பெற்றவங்க. இமயமலை பகுதியெல்லாம் அப்பா கேட்கவே சவாலா இருக்கே. ஆமா, அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு படை, அதாவது BSF. இவங்க தான் பாகிஸ்தான், வங்காளதேசம் இந்த நாடுகளோட இருக்கிற நம்ம சர்வதேச எல்லைகளை காவல் காக்குறாங்க. சரி, இன்னும் இருக்கா? இருக்கு. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை CISF. இவங்க எங்க இருப்பாங்க? இவங்க நம்ம நாட்டோட முக்கியமான அரசு தொழிற்சாலைகள், அணு உலைகள், ஏர்போர்ட், துறைமுகம், ஏன் டெல்லி மெட்ரோ ரயில் பாதுகாப்பு கூட இவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. முக்கிய இடங்களோட பாதுகாப்பு இவங்க பொறுப்பு. ஓஹோ, எல்லா முக்கிய இடங்களையும் இவங்க தான் பாத்துக்கறாங்களா? ஆமா. அப்புறம் சசாஸ்திரா சீமாபால் SSB, இவங்க நேபாளம், பூட்டான் கூட இருக்கிற நம்ம எல்லைகளை பாதுகாக்கிறாங்க. நேபாளம், பூட்டான் எல்லையிலா? அங்க விசா இல்லாம போலாமே? ஆமா, அதனாலதான் அந்த மாதிரி திறந்த எல்லைகள்ல பாதுகாப்பு பணியை இவங்க செய்யறாங்க. சட்டவிரோதமா ஆட்கள் வர்றது, பொருட்கள் கடத்துறது இதெல்லாம் தடுக்கணும் இல்லையா? அப்பா, எவ்வளவு படைகள், எவ்வளவு விதமான பொறுப்புகள், மலைப்பா இருக்கு. இது இல்லாம உங்க பாட புத்தகத்துல இன்னும் 2 அமைப்புகளை பத்தி சொல்லியிருக்கு. தேசிய மாணவர் படை NCC, ஊர்காவல் படை ஹோம் கார்டு. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? அதுவும் கரெக்ட். NCCங்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிட்ட ஒழுக்கம், நாட்டுப்பற்று, தலைமை பண்பை வளர்க்கிற ஒரு சூப்பரான அமைப்பு பாருங்க. ராணுவம்னா என்ன, பாதுகாப்புனா என்னன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இது மூலமா நிறைய இளைஞர்கள் ராணுவத்துல சேர ஆர்வமா வராங்க. ஓ, ஒரு அடித்தள மாதிரி. ஆமா. அப்புறம் ஊர்காவல் படை ஹோம் கார்டுங்கிறது ஒரு தன்னார்வ படை, அதாவது வாலண்டியர் ஃபோர்ஸ். அவங்க பகுதியில சட்டம் ஒழுங்கு பணிகளுக்கு போலீஸ்க்கு உதவியா இருப்பாங்க. சரி. ஒரு விதத்துல பாதுகாப்புங்கிறது வெறும் ராணுவத்தோட வேலை மட்டும் இல்ல, மக்களும் அதுல பங்கெடுக்கணுங்கிற எண்ணத்தை இது காட்டுது. புரியுது. சரி, இவ்வளவு நேரம் நாட்டுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி பேசணும். ஆனா ஒரு நாடு தனியா இயங்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. மத்த நாடுகளோட நம்ம உறவு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க பாடப்புத்தகத்துல இத பத்தி, அதாவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு பாப்போமா? வெளியுறவு கொள்கைனா என்ன, எதுக்காக அது வேணும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வெளியுறவு கொள்கைங்கிறது ஒரு நாடு மத்த நாடுகளோட எப்படி பழக போகுது, என்னென்ன விஷயங்கள்ல ஒத்துழைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல தன்னோட நிலைப்பாட்டை வலியுறுத்த போகுதுன்னு முடிவு பண்றதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். நம்ம நாட்டோட நலன்களை பாதுகாக்கிறது, உலகத்துல அமைதி நிலவரத்துக்கு உதவுறது, பொருளாதார ரீதியா வளர்றதுக்கெல்லாம் இது ரொம்ப அவசியம். அப்போ நம்ம நாட்டோட நோக்கங்கள் என்னவா இருக்கு இந்த வெளியுறவு கொள்கையில? பாடப்புத்தகத்துல என்ன சொல்லுது? நம்ம அரசியலமைப்பு சட்டம், நம்ம வரலாறு இதையெல்லாம் மனசுல வச்சு சில முக்கிய நோக்கங்களை வகுத்திருக்காங்க. முதல்ல நம்ம நாட்டோட நலன் தான் முக்கியம், தேசிய நலன். சரி. அப்புறம் உலக அளவுல அமைதி, பாதுகாப்புக்கு பாடுபடணும்.
ஆயுத குறைப்பு, அதாவது டிஸ்ஆர்மமெண்ட், அணு ஆயுதம் மாதிரியான பேரழிவாயுதங்களோட எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்யணும். ம். முன்னாடி இருந்த மாதிரி காலனி ஆதிக்கம், இனவெறி இதையெல்லாம் எதிர்க்கணும். மற்ற நாடுகளோட, குறிப்பா பக்கத்து நாடுகளோட நட்பா இருக்கணும். பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்க்கணும், அமைதி வழியில. அது முக்கியம். முக்கியமா எந்த நாட்டோட அழுத்தத்துக்கும் அடிபணியாம நம்ம முடிவுகளை நாமளே சுதந்திரமா எடுக்கணும். சர்வதேச விவகாரங்கள்ல ம். இதெல்லாம் தான் முக்கிய நோக்கங்கள். அது சம்பந்தமா அணி சேரா கொள்கை, ம், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் ம். பத்தி உங்க புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? ஆமா, வரலாற்று ரீதியா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க யோசிச்சு பாருங்க, 2ஆம் உலக போருக்கு அப்புறம் உலகம் 2 பெரிய பிரிவா பிரிஞ்சிருந்தது. ஒண்ணு அமெரிக்கா தலைமையில முதலாளித்துவ நாடுகள், இன்னொன்னு சோவியத் யூனியன் தலைமையில கம்யூனிஸ்ட் நாடுகள். பனிப்போர் காலம், கோல்டு வார். அதேதான், பனிப்போர் காலம். அப்போதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. நிறைய புதுசா சுதந்திரம் வாங்கின ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகள் மேல இந்த 2 பெரிய பிளாக்ஸ்ல ஏதாவது ஒண்ணுல சேர சொல்லி பயங்கர அழுத்தம் இருந்துச்சு. ஆமா, பெரிய வல்லரசுகளோட அழுத்தம் இருந்திருக்கும்ல. நிச்சயமா. ஆனா நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன நினைச்சாருன்னா, நாம ஏன் இவங்க பின்னாடி போகணும், நாம எந்த ராணுவ கூட்டணியிலயும் சேராம நம்ம வெளியுறவு கொள்கையை நாமளே சுதந்திரமா வகுத்துக்குவோம்னு முடிவு பண்ணாரு. அது ஒரு துணிச்சலான முடிவுதான் அப்போதைய சூழல்ல. ரொம்ப துணிச்சலான முடிவு. அதுதான் அணி சேராமை, நான் அலைன்மெண்ட். இந்தியா மட்டும் இல்ல, யூகோஸ்லாவியா, எகிப்து, இந்தோனேஷியா, கானா மாதிரி சில நாடுகளும் சேர்ந்து அணிசேரா இயக்கம் நாம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்ன நோக்கம் இருந்துச்சு? அமைதி, பாதுகாப்பு, நாடுகளோட இறையாண்மைக்கு மதிப்பு கொடுக்கிறது, எல்லா நாடுகளும் ஒத்துழைச்சு போகணுங்கிறது தான் இதோட அடிப்படை நோக்கம். சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்கிறது. அப்போ பனிப்போர் முடிஞ்சிருச்சே, இப்போ இந்த இயக்கம் தேவைப்படுதா? தேவைப்படுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப ராணுவ ரீதியான அணிகள் இல்லைனாலும் உலகத்துல வேற விதமான ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? பொருளாதாரம், சுற்றுச்சூழல், பயங்கரவாதம்னு. ஆமா. வளரும் நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தங்களோட குரலை எழுப்பவும், பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் இந்த அணிசேரா இயக்கம் இன்னைக்கும் ஒரு முக்கியமான மேடையா இருக்கு. இது இந்தியா ஆரம்பத்துல எடுத்த ஒரு துணிச்சலான தொலைநோக்கான முடிவுன்னு சொல்லலாம். சரி, இந்த அணி சேராமை கொள்கை இதுக்கும் பக்கத்து நாடுகளோட நம்ம உறவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பொதுவா அண்டை நாடுகளோட இந்தியா எப்படி பழக முயற்சிக்குது? நிச்சயமா தொடர்பு இருக்கு. அணிசேராமைங்கிறதே அமைதியையும் ஒத்துழைப்பையும் வலியுறுத்துறதால பக்கத்து நாடுகளோட நல்லுறவை பேணுறது இயல்பாவே நம்ம கொள்கையோட ஒரு பகுதியாயிடுது. ம். இந்தியா எப்போதுமே பக்கத்து நாடுகளோட நல்ல உறவை பேணத்தான் முயற்சி செய்யுது. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற நாடுகள் அமைதியாகவும் நிலையான தன்மையோடும் பொருளாதார ரீதியா நல்லாவும் இருந்தாதான் அது இந்தியாவுக்கும் நல்லது. இதை ஒரு கொள்கையாவே வச்சிருக்காங்க. அண்டை நாடுகளுக்கு முதலிடம், நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஆமா, இந்த ஒத்துழைப்பை அதிகப்படுத்துறதுக்காக இந்தியா நிறைய பிராந்திய கூட்டமைப்புகள்ல தீவிரமா பங்கெடுக்குது. இதுல முக்கியமானது சார்க். சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். கரெக்ட். இதுல ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான், இலங்கைன்னு 8 தெற்காசிய நாடுகள் இருக்கு. பொருளாதாரம், சமூக முன்னேற்றம், கலாச்சாரம்னு பல துறைகள்ல ஒத்துழைக்கிறது இதோட நோக்கம். சார்க் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நடைமுறையில இது எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்குங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் உறவு மாதிரி விஷயங்கள் சில சமயம் தடையா இருக்குமே. ஆமா, அது உண்மைதான். சவால்கள் நிறைய இருக்கு. உறுப்பு நாடுகளுக்குள்ள அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால சார்க் அமைப்பு அதோட முழு திறனையும் எட்ட முடியலங்கிறது ஒரு யதார்த்தம். உங்க பாட புத்தகத்துல உறுப்பினர்களை பட்டியலிடும் போதே இந்த சிக்கலான உறவுகள் இருக்கிற நாடுகளும் அதுல அடங்கி இருக்குங்கிறது தெரியுது. ஆனாலும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்த ஒரு மேடை இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். சரி, சார்க் இல்லாம வேற என்ன கூட்டமைப்புகள் இருக்கு? சார்க் இல்லாம வேற சில கூட்டமைப்புகளும் இருக்கு. உங்க புத்தகத்துல சொல்லியிருக்க மாதிரி BCIM, இது வங்காளதேசம், சீனா, இந்தியா, மியான்மர் இந்த 4 நாடுகளுக்கு நடுவுல ஒரு பொருளாதார வழித்தடம் உருவாக்குற முயற்சி. ஓ, சீனா கூட இதுல இருக்கா? ஆமா. அப்புறம் பிம்ஸ்டெக், இது வங்காள விரிகுடாவை சுத்தி இருக்கிற நாடுகள். அதாவது வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, அப்புறம் பூட்டான், நேபாளம் இவங்க எல்லாம் சேர்ந்து தொழில்நுட்பம், பொருளாதாரம் இதுல ஒத்துழைக்கிற அமைப்பு. பிம்ஸ்டெக், இது இப்போ கொஞ்சம் அதிகமா செய்திகள்ல வருது. ஆமா, இதுல பாகிஸ்தான் இல்லாததால சில விஷயங்கள்ல ஒத்துழைப்பு சுலபமா இருக்குன்னு சொல்றாங்க. கடைசியா பிபின், இது வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம் இந்த 4 நாடுகளுக்குள்ள போக்குவரத்து, வியாபாரத்தை சுலபமாக்குற ஒரு முயற்சி.
ஓ! அப்ப சார்க் மட்டும் இல்லாம, இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களாவும் சேர்ந்து, குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக இந்தியா தன்னோட அண்டை நாடுகளோட சேர்ந்து வேலை செய்யுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா நாடுகளோடையும் ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்கணும், ஒத்துழைப்ப வளர்க்கணும்னு இந்தியா முயற்சி பண்ணுதுங்கிறது புரியுது. ஆமா, அதுதான் அடிப்படை நோக்கம். சரி. இவ்ளோ நேரம் நாம பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்தியாவின் பாதுகாப்புங்கிறது ஒரு பக்கம் ராணுவம், துணை ராணுவ படைகளோட பலத்தையும், தயார் நிலையையும் நம்பி இருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் உலக அரங்கில் நம்மளோட உறவுகள், அதுக்கு அடிப்படையான அணி சேராமை மாதிரியான கொள்கைகள், முக்கியமா அண்டை நாடுகளோட ஒத்துழைப்பு இதெல்லாம் சார்ந்து இருக்கு. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இழைஞ்சிருக்கு இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பும், அதாவது நம்ம படைகள் மூலம் கிடைக்கிற பாதுகாப்பு, அதோட வெளிநாட்டு உறவுகளும் வெளியுறவு கொள்கை மூலமா வழிநடத்தப்படுறது எவ்வளவு நெருக்கமா பிணைஞ்சிருக்குங்கிறது தான். ஹம். இந்தியா ஒரு பக்கம் உலக அமைதியை விரும்புது, பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதே சமயம் தன்னோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்க தேவையான ராணுவ வலிமையும் பராமரிக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை ஏற்படுத்துறது தான் ஒரு பெரிய சவால். இந்தியா அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவின் பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை பத்தின இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்க நீங்க கொடுத்த இந்த பாடநூல் பகுதிகள் ரொம்ப உதவியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எனக்கும் சந்தோஷம். நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை வச்சு நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க. இப்போ உலகம் வேகமா மாறிட்டே இருக்கு இல்லையா? அரசியல், பொருளாதாரம்னு பல மாற்றங்கள் நடக்குது. இந்த சூழல்ல இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கையை எப்படி மாத்திக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பா அண்டை நாடுகள், அப்புறம் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மாதிரி பெரிய வல்லரசுகளோட உறவுகள்ல என்னென்ன மாற்றங்கள் வரலாம்? ஆமா, இது முக்கியமான கேள்வி. நாம இன்னைக்கு பார்த்த அணிசேராமை, பிராந்திய ஒத்துழைப்பு மாதிரி கொள்கைகள் இந்த மாற்றங்களுக்கு எப்படி உதவும் அல்லது என்ன புதிய சவால்களை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம். நல்ல கேள்வி. மாறி வரும் உலகத்துல இந்தியா தன்னை எப்படி நிலைநிறுத்திக்க போகுதுங்கிறது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இத பற்றி யோசிப்போம். இந்த அருமையான கலந்துரையாடலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.